என்னவென்றால் தன் திருமறையிலே சொல்லுவான், அல்லாஹுல்லதீ கலகக்கும் மின் லஅஃபின் ثم ஜஅல மின் பாதி லஅஃபின் குவத்தன் ثم ஜஅல மின் பாதி குவத்தன். அதாவது சிறிய வயதிற்கும் வயோதிகத்திற்கும் மத்தியில் உள்ள இளமையை குவத்தாக படைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான். ஏன் தெரியுமா? இஸ்லாமிய கடமைகளில் 5 கடமைகளில் ஈமானை தவிர்த்து தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இளமை என்பது ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது. அதே போன்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இளைய சமுதாயத்தை பார்த்து புகழாரம் சூட்டியிருக்கின்றார்கள். என்னுடைய நுபுவத்தை வயோதிகர்கள் மறுத்து விட்டார்கள், ஆனால் இளைஞர்கள் என்னை தூய்மைப்படுத்தினார்கள். ஆம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய இளம் வயதில் இஸ்லாத்தில் வந்தது மாற்றமல்ல, தன்னுடைய கூட்டத்தார் முழுவதையும் இஸ்லாத்தில் கொண்டு வந்ததால் மதீனத்தின் இளஞ்சிங்கம் என்று போற்றப்பட்ட சஹாபி. அதே போன்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்க்களத்தில் எந்த படையில் இருக்கின்றார்களோ அந்த படைதான் வெற்றி கொள்ளப்படும் சைஃபுல்லாஹ் என்று போற்றப்பட்ட சஹாபி. முஅத்தாவின் போர் சமயம் இஸ்லாமிய படைக்கு தளபதியாக இருக்கின்றார்கள். நீண்ட வரலாறு. இறுதியில் வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கின்றது. எதிரிப்படையான ரோமானியர் தன்னுடைய மன்னனிடத்தில் தோல்வியை சொன்ன பொழுது மன்னன் கேட்கின்றான், தோல்விக்குண்டான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது தளபதி இடத்தில் பதில் இல்லாமல் தலையை குனிய மன்னனுக்கு வீசகன் சொல்கின்றான், என்ன காரணம் தெரியுமா? ஹும் கௌமுன் லா யஷ்ரபூனல் ஹம்ர வலா யஸ்தஹில்லூனஹா. அவர்கள் ஒரு கூட்டம் மதுவை அருந்த மாட்டார்கள், மதுவை ஆகுமானதென்றும் கருத மாட்டார்கள். அவர்கள் ஹும் கௌமுன் லா யஸ்னூன வலா யஸ்தஹில்லூனஹா. அவர்கள் ஒரு கூட்டம், அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள், ஜினாவை ஆகுமானதென்றும் கருத மாட்டார்கள். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும். ஆகுமானதென்றால் அதன் வழியில் எதுவெல்லாம் கொன்று சேர்க்குமோ அந்த பொருட்களின் பக்கம் அவர்கள் நெருங்க மாட்டார்கள். அப்படி அல்லாஹுவால், நபி அவர்களால், பிற மதத்தால் போற்றப்பட்ட இளைய சமுதாயம் இன்று இஸ்லாம் தடை செய்யப்பட்டதையே கடைபிடிப்போம் என்கின்றார்கள். அனாச்சாரமே எங்களுடைய கலாச்சாரங்கள் என்கின்றார்கள். அழிவை அறிந்த பின்னரும் ஆணவரை பார்ப்போம் என்று பெண்ணவர்கள் ஆணவம் கொள்கின்றார்கள். இந்த இளைய சமுதாயம் ஆணும் சரி பெண்ணும் சரி அது அழிவின் விளிம்பிலே தான் இருக்கின்றது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உன்னுடைய நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் இன்று சினிமாவில் எவன் போற்றப்படுகின்றானோ அவன்தான் என்னுடைய அழகிய முன்மாதிரி என்கின்றான். உன்னுடைய நட்பு வட்டாரத்தை அழகாக அமைத்துக்கொள் என்று சொன்னால் என்னுடைய நட்பு வட்டாரம் உலகில் எவன் காலரை தூக்கி கெத்தாக நடக்கின்றானோ அவன்தான் என்கின்றான். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தன் திருமறையிலே கியாமத்தினுடைய நிழலை ஞாபகப்படுத்துகின்றான். யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. இன்னவனை என்னுடைய உற்ற நண்பனாக நான் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று நாளை மறுமையில் புலம்புவான். எப்படிப்பட்ட நண்பனை தெரியுமா தேர்ந்தெடுக்க வேண்டும்? வமை யுதஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பயந்து நடக்கின்றார்களோ அவர்கள்தான் அழகிய தோழர்கள் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். அதே போன்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் முஃமினுல் கபிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் லைப். வயோதிகமான முஃமினை விட வாலிபன் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியத்திற்குரியவன், சிறப்பானவன் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரியவராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதே போன்று வரலாற்றின் நிகழ்வை சென்ற வருடம் திருப்பி பாருங்கள். அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை கதிகலங்க வைத்த ஆப்பிரிக்காவை சார்ந்த இப்ராஹிம் தராரி என்கின்ற ஒரு 37 வயது வாலிபன் என்ன தெரியுமா காரணம்? தன்னுடைய நாடு மேற்கத்திய நாடுகளிடத்தில் அடிமைப்பட்டு இருக்கின்றது என்பதற்காக தன்னுடைய நாட்டை விடுதலை செய்வதற்கு நான் எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா? இஸ்லாமிய கூறும் வரிகள் தான். அதனால் என்னுடைய நாட்டை மேற்கத்திய நாடுகளிடத்தில் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவித்து வருகின்றேன் என்று சொல்கின்றாரே என்றால் தன்னுடைய இளமையை இஸ்லாம் கூறும் வழியில்
செலவழித்தார். அதனால் தன்னுடைய நாட்டை அவர் பாதுகாக்க முடிகின்றது. இதுபோன்று நாமும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டதாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.